ஆரம்பிக்கலாங்களா? உங்களை பார்த்தாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே அந்த சிரிப்பு வந்துடும். அதனாலதான் உங்களுக்கு வந்து இசையின் புன்னகைன்னு வச்சிருக்கோம் இல்லையா? அதனால இப்ப ரூல்ஸ் எல்லாம் மாத்திட்டாங்களா? ஆங்கர்ஸ் வந்து ஜட்ஜஸ் கில்லாமா? மேடம் தெரியாது மேடம் போயிடுச்சு மேடம். மகனே வார ஒட்ட கட் பண்ணிடுவேன். போடா. வெயிட் பண்ணி பதில் சொல்றது நல்ல விஷயம். ருடலும் தன் வாயால் கெடும் சொன்ன மாதிரி. சரி, எனக்கு ஏதாவது மெசேஜ் சொல்றீங்களா? உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. இல்லம்மா, தவளை தன் வாயால் கெடுன்றாங்க. அது சார் எவர் சில்வர் தவளையா இல்ல பித்தளை தவளையான்னு சொல்லுங்க சார். போடாங்கடி எந்திரிச்சு அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு. உன்னி சார் அண்ட் அனு மேம் தனித்தனியா ஜட்ஜிங் பண்ண போறாங்க. நிறைய சண்டை போட போறோம்னு சொல்றீங்களா? அது ரொம்ப கஷ்டமாச்சு. ரொம்ப கஷ்டம். சண்டைலாம் போட வேணாம் சார். ஃபேன் போட்டா போதும், அவங்க பறந்துருவாங்க. நீங்களும் அனு மேமும் ஒரு டீம், ஸ்வேதா மோகன் அண்ட் உன்னி சாரும் ஒரு டீமா இருக்க போறீங்க. இந்த கான்டெஸ்டன்ஸ் நாங்க இதுக்கப்புறம் பாதி பாதியா பிரிக்க போறோம். அண்ட் நீங்க எல்லாருமே பாதி பாதியானா எப்படிமா ரெண்டா அறுத்துவீங்களா? அவன் இன்னும் திருந்தல மாமா சொல்றேன். அந்த பையன் உங்க முன்னாடி எப்படி நடிக்கிறான்றது எனக்கு தெரியல சார். ஆனா இந்த செட்ல இஸ் a worst behavior. எங்க பேண்ட்ல இருக்காரு, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க அவர்கிட்ட. கார்த்தி இவ்வளவு பெரிய பல்பு அதே அங்க மாட்டி வச்சுக்கிறீங்க. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். கார்த்திக் கூட்டுக்கலாம் வர சார் நிகழ்ச்சியில வந்து உன்னை கூப்பிட்டுக்கலாமான்னு கேட்டாரு. என்னையும் சேர்த்துக்கோங்க சார், ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். உங்க ஷோஸ்ல எல்லாம் நீங்க ஆங்கர்ஸே யூஸ் பண்றது இல்ல சார். நல்லா போகணும்னு நினைக்கிறாரு ஷோ. அதனால மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. என் பேர் பிரியங்கா சார், விஜய் டிவியோட பெஸ்ட் ஆங்கர். உலகமே நான் தான் வந்து எல்லா ஷோஸும் ஹோஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். எல்லா ஷோவும் ஹோஸ்ட் பண்ணணும்னா ஆங்கரா இருக்கணும், லோகோவா தான் இருக்கணும். அப்படியே லோகோவா அப்படியே ஒட்டிக்க வேண்டியதுதான். அனு மேம், ரெண்டு பேரையும் டீம்ல தூக்கிடலாமா? ஏன்பா நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா கொஞ்ச இல்ல நாளைக்கு? சும்மா இருந்தா சம்பளம் தர மாட்டாங்க மேடம். சார் நீங்க வந்தீங்கல்ல சார், உள்ள வரும்போது பெனி வேர் இஸ் பெனி அப்படின்னு கேட்டீங்களா சார்? அங்க போய் ஹேர் ஸ்டைலிஸ்டோட சண்டை போட்டு இருக்கு. அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நிப்பான் பெயின் ஓனரே அவர் தான். ஏண்டா நான் தான் கிடைச்சனா உங்களுக்கு இன்னைக்கு? TN6007 அந்த காரை யாருங்க ரோட்ல விட்டு அதை நவுத்தி விடுங்க, அங்க போலீஸ் கத்துறாங்க, அது மாதிரி இந்த விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் சார். ரொம்ப ஜாகிரதையா பேசுங்க. பொம்பளைங்க கிட்ட வேர்ல்டே வேற மாதிரி மாறிட்டு இருக்கு. இல்ல சார், லேடிஸ் கிட்ட சார் அப்படி பேசணும். தம்பி கிட்ட அப்படி எல்லாம் நீங்க நான் கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. ரெண்டு அணிகளுக்கும் 4 ட்ரம்ப் கார்டு கொடுக்கப்படும். இந்த காங்ல டாங்னு அடிச்சாங்க அப்படின்னா அந்த கண்டஸ்டன்ட்டை அவங்க டீமுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு யூஸ் பண்ணி அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த டீம்ல உங்களுக்கு யாரும் கிடைக்கல அப்படின்னா தயவுல அடிங்க. நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்மளுக்குறாங்க. வரும் சார், உங்க டீம்ல வந்து நல்லா ஓடுற குதிரையா தான் பார்த்து இது பண்ணுவாங்களாமே. எங்க ஒரு குதிரை மாதிரி ஒரு சவுண்ட் விடு பாப்போம். குதிரை கீழ இருந்து வர சவுண்ட் கேட்கல. அவனை சொல்லி நிறுத்துங்களா? சூப்பர் சிங்கர் ஷோ ஆரம்பிச்சதுல இருந்து காலங்காத்தால ஒரு 5 மணிக்கு ஒரு 1/2 மணி நேரம் பிராக்டிஸ், மத்தியானம் சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் பிராக்டிஸ், சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரம். இது எப்படி சாப்பிடுறதுன்னு பிராக்டிஸ் பண்ணியா? நக்கல்யா அவனுக்கு. அங்க பார்த்தல? ஆமா சி, அது வந்து பாத்தீங்கன்னா பைத்தியம் புடிச்ச கழுத கத்துறது. ஆனா நீங்க வந்து உன்னி சார் டீமுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு ஒரு நியூஸ் வந்தது, அப்படியா? இல்ல நீங்க ஆசைப்பட்டாலும் பரவாயில்ல, இப்ப நாங்க அடிச்சிட்டோம், ஆனா நீங்க இங்க தான் வரீங்க. இல்ல அது பூர்த்தியா பார்க்கனா he doesn't say like that I guess. ஜூலி ஃப்ரெண்டா நீ ஒரு 5 செகண்ட் முன்னாடி பின்னாடி போட்டு காமிங்கன்ற. ஏதாச்சும் பண்ணேனா நான் பாட்டு ஓரமா அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்திருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்கார்ந்திருக்கேன். ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கீங்க உன்னி சார் டீம்ல தான் வரணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு வேற சொன்னீங்க. அது நீங்க நினைச்ச மாதிரி நடந்துருச்சுன்ற சந்தோஷம் இருக்கா? ரொம்ப சந்தோஷம் இருக்கு. எங்க இருக்கு? வீட்ல இருக்கா? பிரவீன், என் வீட்டுக்கார பேரு பிரவீன். அப்ப பிரவீன் பிரியங்கா அப்பனா நீ எவ்வளவு அடி வாங்குவன்றது ஒரு தெரியும் அவங்க டீம் போனா. மாக்காப்பா இங்கேயாவது அந்த பிரவீனை நான் காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். Praveen, why do you want to join our team? What are you looking forward? சார் எனக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாரு. அஸ்கால விழுந்திருக்காரு.
உன்னைக்கு வந்து அப்பப்போ உட்காருறது ப்ராப்ளம் பா. பிரவீன் தம்பி மாதிரி அவனும் உங்க டீமுக்கு வந்திருப்பா. அப்படியே உங்க டீம் சங்கதி தெரிஞ்சு அவன் இங்க வந்துட்டான். கவலைப்படாதே, உனக்கு 200 ரூபாய் டாப் அப்பும் வெளிநாட்டு பயணமும் இருக்கிறது. ஓகே, மேல்மருவத்தூர் கூட்டு போவோம் உங்களை எல்லாரையும். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க. மியோ மியோன்னு கத்துனா அது பூனை. பேசாதரா நான் கேவலமா ஏதாவது சொல்லி ஆகணுமே. கண்டிப்பா சொல்லுங்க. ஊர்காவை போட்டு வைப்பாங்க ஜாடி சர்தா. கிரீஷ்மா, இவர் ஃபேஸ்ல நீங்க இப்போதைக்கு ஒரு பஞ்சு கொடுப்போம். பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருக்கு. யார பார்த்து பாவண்டி? 2 பஞ்சரான டயர் மாதிரி இருந்தீங்கன்னு என்ன பார்த்து பஞ்சில எனக்கு சொல்றீங்களா? சோ நம்ம 2 பேருமே ஏன் வந்து பென்னி சருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு சேர்ந்து பாடக்கூடாது? कैसे मुझे तुम मिल गई किस ஏய் என்னடா கிஸ் அங்க பாக்குற? ஆனா ஒருத்தர் முன்னேறதுக்காக நான் அடி வாங்கணும்னா நான் வாங்குவேன். சொல்லுமா அப்புறம் பரவாயில்லம்மா. என்னை மிதிச்சுட்டு நீ வந்து அந்த இடத்துக்கு வரணும்னு நினைச்சேன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுமா. கஷ்டம், மிதிக்கிறது கஷ்டம். நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண? மொத்தமாவே இது என்னோட ட்ரெஸ் தான் மாக்காப்பா. புரியுது புரியுது. அதாவது இது ஆக்சுவலா ஃபுல் ஹேண்டா தைக்கலான்னு இருந்தாங்க. இந்த கைக்கு ஆகிற துணியை மட்டும் வச்சு இந்த பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் வந்து அவங்க தச்சிருக்காங்க. எனக்கு உன்னி சார் முன்னாடி பாடணும்னு ரொம்ப நாள் ஆசை. இப்ப உன்னி சாரோட டீமுக்கு நீ போயிட்டுன்னு வையேன், சைட்ல போய் பாடலாம், பின்னாடி போய் பாடலாம், அவரு காது கிட்ட போய் பாடலாம். எதுக்கு மொட்டை மாடியில காயுது வெத்தலை? ஓ ஆஹா எங்க எங்க ஓ மொட்டை மாடியில காயுது வெத்தலை. இதுக்கு இந்த காமெடி பத்தல, வேற ஏதாவது. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. ப்ளீஸ் எப்படியாவது எங்க மானத்தை காப்பாத்தி எங்க டீமுக்கு வந்துருங்க. சரி, யாராவது யார் டீம்லயோ வந்துக்கோங்க. எனக்கு வேற வருது, வாங்க போலாம். மெயில் வருதுமா, போய் செக் பண்ணணும். போலாம் வாங்க.